அவரவர் வேலையை அவரவர் செய்க என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யோவான் நற்செய்தியின் இறுதியிலே 21வது அதிகாரத்திலே ஒரு சுவையான நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். யோவானை இயேசுவையும் பார்க்கிறார் பேதுரு. அப்ப பேதுருவுக்கு மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. என்ன கேள்வினா 21, அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும், யோவானுக்கு என்ன ஆகும் என்கிற ஒரு கேள்வி, ஒரு வினோத பிரியம், ஒரு கியூரியாசிட்டி. 22 இயேசு சொல்கிறார், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் என்று இயேசு சொல்லிவிட்டார், மென்மையாக சொல்லிவிட்டார். நான் யோவான் இதை பதிவு செய்கின்ற பொழுது அடுத்த இறைமொழியில் அவர் ஒன்றை சேர்க்கிறார். என்ன சேர்க்கிறாரு? நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினாரே ஒழிய அவர் இறக்க மாட்டார்னு சொல்லிடலாம் சொல்லலாம் என்று ஒரு விளக்கத்தையும் யோவான் நற்செய்தியாளர் பின் இணைப்பாக சேர்த்திருக்கிறார். ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்கிறாரு? அவரவர் வேலையை அவரவர் செய்க, நீ என்னை பின்தொடர்ந்து வா, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ உன்னுடைய வேலை செய், அவனை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று மிக அருமையாக, மிக சுருக்கமாக, சற்று நகைச்சுவையாக இயேசு சொல்லிவிட்டார். இயேசுவுக்கு நகைச்சுவை உணர்வு இருந்தது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது. ஆகவே மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் என்பது நல்ல ஒரு வாழ்வியல் பாடம். அவரவர் வேலையை அவரவர் செய்வோம். மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். பிறர் மீது அக்கறை கொள்ள வேண்டும், தேவையற்ற ஆர்வம் கொள்ளக்கூடாது. இரண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. பிறர் மீது பரிவு கொள்ள வேண்டும், பிறர் மீது அக்கறை கொள்ள வேண்டும். ஆனால் பிறருடைய தனிப்பட்ட வாழ்வில் தேவையற்ற ஆர்வத்தை நாம் தவிர்க்க வேண்டும். இயேசுவிடம் ஆளுமையிலிருந்து இந்த மாபெரும் வாழ்வியல் பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோமாக.